வணக்கம். மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாட்சி சேனல். நம்ம எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆடு அப்புறம் கோழி இந்த மாதிரி வீடியோகள் தான் அதிகமாக நம்ம போட்டிருப்போம். நாய்க்குட்டி வீடியோ அதிகமாக போட்டிருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அதாவது மாடுகளை பற்றி அதிகமாக வீடியோ வரப்போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனை தான் பார்க்க வந்திருக்கோம். கறவை மாடுகளை பற்றி, பல்லு போட்ட மாடுகளை பற்றி, எத்தனை செனை மாடுகள் இதில் எத்தனை இருக்கு, இந்த மாடுகளை பற்றி டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா மக்கள் வண்டிக்கு வணக்கங்கண்ணா. ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட கறவை மாடு ஃபர்ஸ்ட் நம்ம டெய்ரி ஃபார்ம் வந்து கவி டெய்ரி ஃபார்ம்னா இந்த வடகுமரம் நம்ம இருக்கிற இடம். நம்மள்ட்ட இருக்கிறது மாடு வந்து 12 மாடு இருக்குண்ணா. லைவ் ஸ்டாக்கு 12 மாடுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 35 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் வரையும் இருக்குண்ணா நம்மள்ட்ட மாடு. 35 லிட்டர் 15 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கிற மாடு இருக்குங்கண்ணா. இப்போ அப்படின்னா நம்மள்ட்ட இப்போ இருக்கிற ஸ்டாக்கு அனைத்துக்கு அமைச்சிருங்க. ஆனால் நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் டீட்டெயிலாக அட்ரஸ் சொல்லிருங்க. நம்ம இருக்கிற இடம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்ம் வந்து கவி டெய்ரி ஃபார்ம்னா. கவி டெய்ரி ஃபார்ம். ஆமாங்கண்ணா. சேலம் மாவட்டம் தலைவாசலுங்கண்ணா. தலைவாசலுக்கு அடுத்து வடகுமரை நம்ம ஊருங்கண்ணா. நம்ம இருக்கிற இடம் லொக்கேஷனுங்கண்ணா. எப்போ வந்தாலும் நம்மள்ட்ட குறைஞ்சபட்சம் 20 மாடு கம்மியில் இருந்துகிட்டே இருக்குங்கண்ணா. அப்படி இனிமே ரெகுலராக இருக்குங்கண்ணா. ஓகே. எந்த மாதிரி மாடுகள் அதிகமாக நம்மள்ட்ட வந்து ஹெச்எப் கிடைக்கும், ஜெர்சி கிடைக்கும், சிந்து கிராஸ் கிடைக்குங்கண்ணா. அதிகமா பாத்தீங்கன்னா ஹெச்எப்பும் ஜெர்சி அதிகமா இருக்குங்கண்ணா. ஓகே. ஆனா நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர் அதிகமா பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கிற மாவட்டங்கள். அதிகமா வெயில் இருக்கிற டைம்ல இந்த மாடுகள் வெயில தாங்குற மாதிரி மாடுகளை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா. வெயில நம்மள்ட்ட இருக்கிற மாடெல்லாம் வெயில தாங்குற மாதிரி தானே இருக்கும். அப்படி இந்த மாடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாடை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஆறுபல் வந்து புதுவாய் மாடுங்கண்ணா. இதோட மாடு வந்து கெப்பாசிட்டி வந்து நம்ம 2 லிட்டருக்கு கேன்சல் பண்ணி 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம்ண்ணா. வயசுலாம் வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்குங்கண்ணா. குணமானம்லாம் பாத்தீங்கன்னா தங்கமா இருக்குண்ணா. வெயிலுக்கு பிரச்சனைக்கு எந்த இல்லை. கெட்டிதம் பாத்தீங்கன்னா கெட்டிதல் மாடுங்கண்ணா. ரஃப் தோல்னா பால் கரை 100% 25 லிட்டர் கேரண்டிங்கண்ணா. வந்து கூட பாருங்க பை செட் எல்லாம் பாத்தீங்கன்னா. ஆமாங்கண்ணா. ரெட்டவரி மடிங்கண்ணா. ரெட்டவரி மடிங்கண்ணா. ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா 4 காம்புல பால் வருது அப்படின்னு சில பேர் செக் பண்ணுவாங்க. சந்தையில நீங்க பாத்துருப்பீங்க. அந்த பிரச்சனை நம்மகிட்ட இருக்கு. எப்படின்னா அது பார்த்து ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு காம்புக்கு பொறுத்தல கேரண்டிங்கண்ணா. நம்ம வட்டத்தரல சூப்பர் காம்புக்கு கேரண்டிங்கண்ணா. பாலுக்கு கேரண்டிங்கண்ணா. தொட்டி தீனி திங்கிறதுக்கு நம்ம கேரண்டி. நம்ம தொட்டியில் நம்ம கேரண்டினா இங்க. ஏன்னா இது வந்து கால் அணைச்சு கால் அணைக்க தேவை நம்மள்ட்ட பொறுத்தளவுக்கு. நீங்க குழந்தை பிள்ளை கூட இருக்கிற மாடு காமிக்கிறாங்க. அது கண்ணு போட்ட மாடு சின்ன மாடு கறக்க முடியாது. இன்னொரு மாடு 6 மாடு இருக்குங்கண்ணா. குழந்தை பிள்ளை கூட கறந்துக்கலாம். எத்தனை கண்ணு இருக்குதுண்ணா? 2வது கண்ணுக்கு தானே. 2வது கண்ணு தான். ஆமாண்ணா. சரி. ஆனா இதோட விலை எப்படின்னா இது வந்து கால் பண்ணிட்டு நான் சொல்லிக்கலாம். டீடைல்ஸ் அப்புறம் டீடைல் கேட்டு நான் சொல்லிக்கலாம். ஒவ்வொரு விலை. ஆமாங்கண்ணா. இந்த மாடை பத்தி வேற டீடைல்ஸ் எப்படின்னா இந்த மூஞ்சி மூலம் இந்த சுழி பாத்துல வாங்கணும் அப்படிம்பாங்க. ஆமாங்கண்ணா. நம்மகிட்ட சுழி பாத்து இருக்குங்கண்ணா. பாருங்க நடுமுதுல ஒரு சுழி, நெத்தில ஒரு சுழி இருக்குங்கண்ணா. ஓகே பாருங்க நெத்தி சுழி ஒண்ணுங்க. நடுமுதுல பாருங்க சென்டரா இருக்கு. தரம் சொல்லி சூப்பர்ண்ணா. இது மாடு வாங்குறீங்க எல்லாமே இந்த சுழி பார்த்தா வாங்குவாங்க. ஆமாண்ணா. கண்டிப்பா வாங்கண்ணா. நல்லா கண்டிப்பா பார்த்து வாங்கண்ணா. யாரோ சில பேர் தான் சொல்லி தேவையில்லன்னு பாத்துவாங்க. மொத்த முக்கியமா அதிகமா பாத்தீங்கன்னா சொல்லி பார்த்தோன்னு. ஒரு நேரத்துக்கு எவ்வளவு லிட்டர் பால் கறக்குங்கண்ணா? ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 25 லிட்டர் கறக்குங்கண்ணா. ஒரு நேரத்துக்கா இல்ல 2 நேரத்துக்கு சாயங்காலம்? ஆமாங்கண்ணா. ஆனா காலையில பாத்தீங்கன்னா 13 லிட்டர் இருக்குன்னா சாயந்தரம் 12 லிட்டர் வரும்ண்ணா. கன்ஃபார்ம் ஆனா இது உறுதிப்படுத்தலாம். உறுதியா இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா. நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒரு மாடு வாங்கி ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி மாடு வாங்கினா நல்லா இருக்கும்லண்ணா. ஆமாண்ணா. இப்ப வந்து வீட்டுல படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. அவங்கள மாரி 3 மாடு போட்டா போதுங்கண்ணா. நம்மளோட கரெக்டா சம்பளம் பண்ணிக்கலாம். எத்தனை பல்லு போட்ட மாடுங்கண்ணா? இது 6 பல்லுங்கண்ணா. ஓகேண்ணா. 6 பல்லுங்கண்ணா. 2வது ஈத்துங்கண்ணா. 2வது ஈத்து. ஆமாங்க. ஓகே. இது ஹெச்எப் கிராஸ்ங்கண்ணா. ஹெச்எப் கிராஸ். ஆமா. கொம்பு பாத்தீங்கன்னா பட்டி 10 கொம்பு தானா. ஒரு சுழி இருக்குங்கண்ணா. நெத்தில ஒரு சுழி இருக்கு, முதல்ல ஒரு சுழி இருக்குங்கண்ணா. இதோட கெப்பாசிட்டி 35 லிட்டர்ண்ணா. 35 லிட்டருங்களா? ஆமாங்க. ஆனா 30 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்குறோங்கண்ணா. அதுதான் கரெக்ட். ஏன்னா 35 பீஸ் இருக்காங்க. நாங்க போய் சொன்னோம் இல்ல 35 பீஸ் 30 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம். சரிண்ணா. இதோட ஓவர் சைஸ்னா மாடு பாத்தீங்கன்னா எனக்கே இந்த நெஞ்சு கிட்ட இருக்குங்க. பார்த்தாவே தெரியும் ஹைட்டுக்கு நிக்குது. இந்த 2 மாடு ஜோட்ல போட்டா ஒரு ஃபார்ம் மூடு ஒரு எண்டு இருக்கிற மாடுலாம் காமிக்கிறேன். ஃபார்ம்ல போட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 50 லிட்டருக்கு மேல ஊத்தலாம். ஒரு நாளைக்கு இந்த 2 மாடு 50 லிட்டர் 60 லிட்டர் பக்கமா ஊத்தலாம். மாசம் நீங்க சொல்றத பார்த்தா 50,000 ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்குன்னு சொல்லல. பராமரிப்பு கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பராமரிக்கணும். சூப்பர்ண்ணா. அழகா சொன்னீங்கன்னா. இது எப்படி நம்ம மடி செட் கொஞ்சம் காமிங்க வாங்க காட்டுறேன். இது ஹெச்எப் காமுனா கருங்காமுனா குணமண்டல தங்குங்கண்ணா. குணத்துல அப்படியே பாருங்க. நான் இது பண்ண தேவையில்லைங்க. இதோட மடி பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரெட்டவரி மடி மாட்டேன். இங்க காமிங்க. அப்படியே ரெட்டவரி மடி காமிங்கன்னா ரெட்டவரி பாருங்க. ரெட்டவரி இதோட இன்னும் 10 கட்டு போறதுக்கு 10 நாள் ஆகும்னா வெளியில் மாடு கட்ட முடியாதுண்ணா. இப்ப இது சென மாடு தான். ஆமாங்க. சென மாடுங்க. இன்னும் 10 நாள் அவங்க கண்டு போறதுங்க. பைய வந்து வெளியே கட்ட முடியாது. பாருங்க. நல்ல சாதுங்க. மாடு. ஓவர் சைஸ் மாடுங்க. ரெட்டை முதல் மாடுங்க.
ஆனைக்குட்டி சைஸ் தாங்க இருக்கும். குட்டியே ஒரு ஏன மாதிரியே இருக்கு. ஆமா, ஒரு வண்டிக்கு ஒரு மாடு போட முடியும். 2 போட்டுனா ஒரு வண்டி டாடா எந்த வண்டியில போட்டுக்கலாம். ஒரு டாடா ஏசில போட்டு டாடா சில இல்ல, பெரிய வண்டியில போட முடியும். ரெண்டு சேர்ந்து ஒரு பெரிய வண்டியில தான் போட ஆமா, முடியும். ஒரு வண்டியில பெரிய வண்டியில தான் போட முடியும். சூப்பரா இருக்குண்ணா இந்த மாடு உண்மையாவே பாத்தீங்கன்னா. ஆனா இந்த மாடுக்கு இந்த மாடுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு அதோட? ஏன்னா இது வந்து கருப்பு இல்ல அதிகமா மெச்சாலிட்டி. இது ஜெர்சில கலந்தது. எப்படின்னா செம்புத்து ஒரு லைட் ஒரு கலர் சேர்ந்துருக்காங்க பாருங்க. ரெண்டும் ஒரே சைஸ் தான். இதுல ஒரு செம்புத்து கலர் வந்து ஜெர்சில ஒரு நூல் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி நல்ல குணமட்டத்துல தாங்க நம்மள்ட்ட இருக்குது எல்லாமே. சூப்பர். அது வந்து ரோஸ் காம்புங்கண்ணா, இது வந்து கருங்காம்புங்க. கருங்காம்பு எந்த மாடும் பால் ஏமாத்தாதுங்க. அது 25 லிட்டர் கேரண்டி, இது 30 லிட்டர் கேரண்டிங்கண்ணா. சூப்பர்ண்ணா சூப்பர். அப்படியே இவருக்கு வந்துடலாங்களா? வந்துடலாம். இவங்களும் 6 பல்லு. இது 6 பல்லு போட்டு 6 முள்ளு. எத்தனை இறங்கிடுமா? இது 2000 கண்ணு போட்டிருக்குண்ணா. 2000 கண்ணு போட்டிருக்கு. காலக்கண்ணு காலக்கண்ணு காலக்கண்ணு. சூப்பர் சூப்பர். இன்னைய சமயம் பால் வந்து 24 லிட்டர் பீசிட்டு இருக்காங்க. 24 லிட்டர் பீசிட்டு இருக்காங்க. ஓ, இப்போ இன்னைக்கு பால் கறந்துட்டு இருக்காங்க. ஆமா, 24 லிட்டர் பீசிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. காலையில எவ்வளவு லிட்டர் கறங்க? காலையில 12 கறக்குங்கண்ணா, சாயந்தரம் 12 கறக்குங்கண்ணா. ஓகே சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. 24 லிட்டர் பீசிட்டு இருக்கு. இது எப்படின்னா சுழி? இதுக்கும் பாத்தீங்கன்னா இங்க நடுமுத்து சொல்லி ஒண்ணு, நெத்தி சொல்லி ஒண்ணுங்கண்ணா. ஓ, இது கொஞ்சம் அப்படியே கோச்ச மறுபடியும் இருக்குது. புது ஆள் பாத்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் ஒண்ணு இப்ப வெயிட்டிங் தான் இருக்குண்ணா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ரெட்டை வரி மாடுக்கு தானே. ரெட்டை உரி மாடு தான். ரெட்டை வரி மடி பாருங்க. இந்த பிளவு ரெட்டை வரி மடிங்கண்ணா. சூப்பர்ண்ணா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஜெர்மன் மீட்ல ஒரு நூல் கலந்துனா, அது அந்த வெள்ளை அதிகமா இருக்கிறதுனால நொக்கர டைப்ல கொஞ்சம் ஒரு நூல் கம்மி இது அதிகமாயிடுச்சுன்னா கொம்பு டைப் மாடு. ஆனா பாக்குற இந்த ஃபாரின்ல இருக்கிற மாடு மாதிரியா இருக்குங்க. ஆமாங்க ஆமா, அந்த டைப் கலர் தாங்க. நம்ம பாத்தீங்கன்னா குணமண்டல தங்கங்கள்லாம் பாருங்க. காம்பு நம்ம உட்காந்து கூட பேசிக்கலாங்க. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஓகே. ஆனால் 2மே 3மே நம்மள்ட்ட இருக்கிற ஹை குவாலிட்டி தானே. இதான் பார்த்தாவே தெரியுதுங்க. இந்த மாடுகளை பார்த்தாவே அந்த பிரீடு அப்படிம்பாங்களா? ஆமாங்கண்ணா, கரெக்டா இருக்கு. ஓகே. நான் ஹெச்எப் கிராஸுங்க. ஹெச்எப் கிராஸ். ஆமாங்க. இது 3ஆவது மாடுங்க. இது 3ஆவது மாடு. எத்தனை பல்லு போட்ட மாடுங்கண்ணா? இது புதுவாய் மாடுங்கண்ணா. புதுவாய். அப்படியே தலையை தான் 6 பல்லு வந்து இவ்வளவு 6 கடம் வளர்ச்சிருக்காங்க. புதுவாய் மாடுங்கண்ணா. அதே மாதிரிங்க இது கிளி கொம்பு பட்டி பார்த்து கொம்புங்க. இதுவும் பட்டி பார்த்து கொம்பு தான். ஆமாங்க. பாருங்க, நெத்தில ஒரு சுழி, நடுமல் ஒரு சுழி. சுழிங்கிறீங்களா? கண்டிப்பா சுழி தேவைப்படுதுங்களாண்ணா? ஒவ்வொருத்தங்க ராசி ஒண்ணுண்ணா. நம்ம சுழி மாட்டுக்கு இருந்ததை நல்லது பாக்குறாங்க. நம்மள்ட்ட வந்து சுள்ளி மாடு இருக்காதுங்க, எப்பயுமே இருக்காது. இருந்தா சொல்லிடுவோம். சரி சரிங்க. இல்லைன்னா சொல்ல மாட்டோம். மேக்ஸிமம் உங்ககிட்ட வந்து மாடு வாங்குறவங்க சுழி பார்த்தா வாங்குறாங்களாண்ணா? ஆமாண்ணா, கண்டிப்பா சுழி பார்த்து வாங்குவாங்க. ஃபார்ம் டைப் இருக்கிறவங்க சுழி பார்க்க மாட்டாங்க, கறவை முக்கியம்னு வாங்குவாங்க. லோக்கல்ல வாங்குறவங்க ஒன்று 2 சம்சாரி வாங்குறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுழி பார்ப்பாங்க முக்கியமா. கண்டிப்பா நெத்தில ஒரு சுழி, ஆமா இந்த நெத்தில ஒரு சுழி, இந்த சுழி ஒன்று பார்ப்பாங்க. சரி சரி சரி. அதே மாதிரி சுழி இல்ல நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா சுழி சுத்தமாட்ட தான் பொருள் இருக்கும். குறை இந்த பொருள் இருக்காது. தொட்டிய தீனிக்கு எல்லாமே நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். ஓகே ஓகே. பாருங்க சுழி இங்க இருக்கோம். சூப்பர்ண்ணா. இது எத்தனை லிட்டர் பால் கறக்குதுண்ணா? இதோட 27 லிட்டர் கறந்துட்டு இருக்குண்ணா. 27 லிட்டரா? ஆமாண்ணா. இதோட இன்னொன்னு இருக்குது, மைனஸ் பிளஸ் ஒன்று இருக்குங்க. என்னங்க? கிடாரி கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. இது கிடாரி கண்ணு போட்டது? ஆமாண்ணா, பொட்டை கண்ணு போட்டிருக்குங்கண்ணா. அதனால நீ இது பிளஸ் தானுங்க? ஆமாங்க, அதான் சொன்ன மைனஸ் இல்ல பிளஸ்ங்க. 2 முதலுங்க. இது வாங்குறவங்க கண்ணுட்டி வாங்கணும் முதல்ல. கண்ணு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் கண்ணு போட்டு. இதோட ரேட் பிரைஸ் இதெல்லாம் உங்களுக்கு? ஏன்னா அது வந்து போன்ல பேசிக்கலாம்ண்ணா. ஓ, எதுவுமே வந்து போன்ல பேசலாம்? ஆமாண்ணா. அது ரேட் மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மாறுது இல்ல, போன்ல பேசிக்கலாம்ண்ணா. ஓகே ஓகே ஓகே. அப்படியே இந்த கருப்பு சட்டைக்கு வந்துருங்கண்ணா. வந்துடலாம்ண்ணா. காலக்கண்ணு. அப்படியே எந்த கருப்பு சட்டை பாண்டு சொல்லுங்கண்ணா. நல்லா மடி இறக்க நல்லா இருக்க மாட்டேங்கண்ணா. அண்ணா இது வந்து 2000 மாடுங்க. ஓகே ஓகே. குறைஞ்சபட்சம் இன்னைய கெப்பாசிட்டி 29 லிட்டர் கறந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? 29 லிட்டர்? நிறைய பேர் சொல்றாங்க, அது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் டவுட்டா இருக்கு. இன்னைய கெப்பாசிட்டி இன்னைய நாள் 29 லிட்டர் கறந்துருக்கேன். 29 லிட்டர்னா ஒரு மாடு வாங்கினா போதே, நம்ம பொழப்புதான் பண்ணிடலாம். அப்படிதான் மாடு பாருங்க, எனக்கு இருக்கு. நான் நெஞ்சு மேல கழுத்துக்கே இங்க இருக்குங்க. நீ சொல்றத வைக்க நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு இந்த ஒரு மாடை வாங்கி நான் திருப்பூர்ல பண்ணிருக்கேன். நான் பொய் சொல்ல, கறந்து பாருங்க. அப்படிங்களா? ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணலாம். 2 நேரம் கறந்து 3 நேரம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேங்க. கன்ஃபார்மா கறந்து பார்த்து எடுத்துட்டு வாங்கிட்டு போலாம். ஆமாங்க. ஓகே. மடிலாம் நல்லா இருக்கலாம்ண்ணா? மடி நல்லா இருக்காங்க பாருங்க. சொட்டு மாட்டுங்க. ஆமாங்க பாருங்க. ரோஸ் காம்புங்க. ரோஸ் காம்பு, ஹெச்எப் காம்புங்க. காம்பு பீசுறதுக்கு மிஷின் சாப்பிட்டா இருக்குங்க. மட்டி பாத்தீங்கன்னா எத்த சொல்லிருக்குங்க. பாருங்க 15 லிட்டர் கேன்ல அப்படியே காலையில கறந்து அப்படியே ஊத்திக்கலாம். அப்படிங்களா? நம்மள்ட்ட பொறுத்தல காலக்கண்ணு போட்டிருக்குங்கண்ணா. அது கொஞ்சம் மைனஸ் தானே? ஆமா, மைனஸ் இல்லைங்கண்ணா. அதுவும் வளர்த்தா முதலாகலாம்ண்ணா. அதையும் முதலாக்கலாம். எந்த ஒரு பொருளையும் நம்ம வளர்த்தா முதலாகலாம். சூப்பர்.
இந்த பொருள் தான் இல்லை, எந்த ஒரு பொருளையும் நம்ம வளர்த்தா முதலாக்கலாம். அற்புதம் அற்புதம் இப்ப அற்புதமா அவங்களால சொன்னீங்க. கட்ட முடியாது, அதனால வித்துறாங்க இப்போ இருக்குங்க. இல்லைன்னா அவங்க விற்க மாட்டாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட பாருங்க எல்லாம் நடுமுது சொல்லி நெத்தி சொல்லி ஒண்ணு தாங்க இருக்கும். சூப்பர்ண்ணா. ஓகே ஓகே. ஆனா நம்மகிட்ட உங்ககிட்ட வாங்குறவங்க ஃபார்ம்காரங்க அதிகமா வாங்குறாங்களா இல்ல ரெண்டு பேருமே வாங்குறாங்க. ரெண்டு பேரும் அதிகமா வாங்குறாங்க. ஆமாண்ணா. நம்மகிட்ட டெலிவரியில எப்படின்னா நான் டெலிவரி சொந்த வண்டி இருக்கு, டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா. அது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீயா பண்ணுவீங்க? ஃப்ரீயாலாம் இல்லைண்ணா, டெலிவரி சார்ஜ் இருக்கு. ஆமாங்கண்ணா. கிலோமீட்டருக்கு 18 ரூபா வாங்குறோம்ண்ணா. ஒரு கிலோமீட்டருக்கு 18 ரூபா. ஆமாங்கண்ணா. ஏன்னா எனக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தாங்க ஃப்ரீ டெலிவரி பண்ண முடியுமா? அது பண்ண முடியாதுண்ணா, நம்ம வண்டி இருந்துட்டு டீசல் சும்மா வைக்கல, நம்ம வண்டி வெளி வண்டி கூப்பிட்டு தான் பண்ண முடியும். அதனால பண்ண முடியாதுண்ணா. ஓகே சரி ஓகேண்ணா. ஆனா அப்படியே இந்த மாடு பத்தி சொல்லுங்க. இது ஃபுல் இது வந்து 2000ண்ணா. இதோட கெப்பாசிட்டி நான் சொல்றேன்னா நம்ப மாட்டீங்க. இது அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா வார் சைஸ் தான் நம்மள்ட்ட இருக்கா. அல்ல உங்க நெஞ்சு அளவுக்கு நிக்குது உங்க தோல். எல்லா மாடும் பாருங்க, இந்த லைனேஜ் இருக்குது எல்லாமே வந்துன்னா என் நெஞ்சு அளவு தான் இருக்கு. இது எத்தனை இறங்கின மாடுங்க? என்ன இது 2000 புது 6 பல்லு மாடு. 6 பல்லு மாடு தான். பல்லு 6 பல்லு காமிக்கா. நம்ம கிட்ட மாடு வாங்குறவங்க எந்த மாதிரி செக்அப்லாம் பண்றாங்க? நம்ம கிட்ட வந்து பல்லு பார்ப்பாங்க, ஒண்ணு சுழி பார்ப்பாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா காம்பு எவ்வளவு சுத்தமா இருக்குதான் பாப்பாங்க. சூப்பர்ண்ணா. அதே மாதிரி வந்து பால் எவ்வளவு பீஸ்னு பாப்பாங்க. கண்ணு மாடா இருந்தா பீஸ் பார்த்து எடுத்துப்பா சொல்லுவேன். சென்னை மாடா இருந்தா கேரண்டி கொடுத்துருவோம். இது எத்தனை லிட்டர் பால் கறக்குங்க? இதுவும் குறைஞ்ச 30 லிட்டர் கேரண்டி கொடுக்குறேன். 30 லிட்டர் கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். என்னன்னா 29 30 அதுவும் பாத்தீங்கன்னா அது நான் தான் சொல்றேன், பீஸ் பார்த்து எடுத்துருப்பாங்க சொல்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நானு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அங்க சொல்றது ஒண்ணுன்னா இங்க வந்து மறந்து 12 லிட்டர் கறக்குது, 13 லிட்டர் கறக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மடி கிடி எதுவும் போடல, டைரக்டா வாங்க பீசி பார்த்து 2 நேரம் ஒரு நேரம் எடுத்துருப்பாங்க. நம்மள்ட்ட தங்குற வசதி இல்ல, ஆனா அது ஏற்பாடு பண்ண கொடுக்க சொல்றேன். சரி சூப்பர்ண்ணா. இதுக்கு மேல எதுவும் பேச வந்து அது பீசி பார்த்து எடுத்துருப்பாங்க. இல்ல இதுவே அது 29 சொன்னீங்க, இது 30ல சொல்றீங்க. ஆமாண்ணா, கண்ணு போடுதுன்னா உறுதியா மேல வந்துருதுன்னா நம்ம தெரிஞ்ச எடுத்த மாடு, அதனால கேரண்டி கொடுத்து கொடுக்க. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நான் மாட்டுக்கு பர்சு நான் சொல்றது முக்கியம் இல்ல, நீங்க கேட்டீங்கல்ல எவ்வளவு பீஸ் பீஸ், பராமரிப்பு பர்சு முக்கியம். நாங்க இதுக்குன்னே 4 ஆள் இருக்கிறோம். 4 பேரு? ஆமாங்க, 4 பேர் குறைஞ்சபட்சம் இப்ப 12 மாடு இருக்குன்னா 4 பேர் கம்மியா இருக்கணும். 4 பேர் இருக்கணும்னா பராமரிப்பு முக்கியம். தீவனம் நேரத்துக்கு மாடு வெயில்ல கட்டக்கூடாது, ரொம்ப நேரம் வெயில்ல இந்த உச்சி வெயில கட்டிட்டு போயிட்டு பால் வரணும்னு சொல்லக்கூடாது. ஒரு இருக்கலாம் வெயில் அப்படின்னா ஒரு 11 மணி வரை 12 மணி வரை இருக்கலாம் குறைஞ்சபட்சம், அதுக்கு மேல வெயில போடக்கூடாது ஒரு மாட்டை. இதெல்லாம் நீங்க மாடு வாங்குற விட நீங்க சொல்ற பதில். ஆமாங்க, வெயில் ரொம்ப நேரம் போடக்கூடாது. நாம எப்படி வெயில் தாங்குறோமா? அதேதான், அதுதான் அது வாயில ஜீவன் நம்ம வாயிருக்கு ஓடி நெல்ல அண்டிக்கிறோம், நம்ம கட்டினா தான் போச்சு. அதை அதே மாதிரி மாடு பொறுத்தளவுக்கு நம்மள்ட்ட பராமரிப்பு முக்கியம். ஓகே சூப்பரா சொன்னீங்கன்னா. அப்படியே இந்த அது அதே ரகம் தானுங்களா? ஆமா, இது ஹெச்எப் இது அது அதே ரகம் தான். ஆமாங்க. இதெல்லாம் எத்தனை இது இது வந்து இது 3ஆவதுங்கண்ணா. 3ஆவது இறங்கி இருக்கு. ஆமாங்கண்ணா. இது எத்தனை பால் லிட்டர்னா? இது பிளாக் மேல மெஜாரிட்டி அதிகங்கண்ணா. பிளாக்குக்கு மெஜாரிட்டி அதிகம். ஆமாங்க. இது வந்து பால் வந்து 26 சொன்னாங்க, ஒரு 24 லிட்டர் கேரண்டி கொடுக்குறோம். ஆனா ஏன் பிளாக்குக்கு மட்டும் மெஜாரிட்டி அதிகங்கிறீங்க? என்ன இப்ப ஒயிட் கம்மிங்க, மாடு ஒயிட் கம்மி, பிளாக் அதிகமா இருக்குங்க. அதனால நான் சொல்லிடுறேன். அது முதல்கொண்டு எல்லாமே பிளாக்னாவே கொஞ்சம் மதிப்பு அதிகமா தான். ஆமாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளை கொம்புங்கண்ணா ஒரே சொல்லிதான் இருக்குங்க, நெத்தில ஒரு சொல்லி நடும்பல் ஒரு சொல்லி இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. இது என்ன கண்ணு போட்டுருக்குண்ணா? கண்ணு போடல, செனையா இருக்குங்க. செனையா? அதாவது தலையச்சுங்களா? இல்ல 3ஆவது. 3ஆவது. ஆமாங்க. பாருங்க மடி பாயிண்ட் பாருங்க, கச்சப்பு கம்பு கருங்காம்புங்க, குணமணத்துல தங்கங்கண்ணா. இல்ல பாருங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர். 10 கண்ணு போட ஒரு 5 நாள் ஆகும்ண்ணா. இந்த லூஸ் நாள் ஆகும் சென மாடு. ஆமாங்க. அப்புறம் இந்த லூஸ் வந்துன்னா வெளியே அவ்வளவு பை வருங்க. ஓ சூப்பர்ண்ணா. தொட்டு பார்க்கலாமா? பாருங்கண்ணா, இதுக்கு நான் பாக்குறதால நான் பாருங்க அவ்வளவு அப்படியே ஒரு மாடுனா எப்படி அப்படியே ஓடு. ஆனா இங்க பாருங்க அப்படியே ஒரு தொட்டே காமிச்சாரு. இங்க பாருங்க இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற குழந்தை புள்ள தானே இருக்கு. குழந்தை புள்ள மாதிரி இருக்கு. இந்த மாதிரி மாடு வாங்கி வளர்த்தும் போது உங்களுக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லை, சூப்பரா இருக்கு. இன்னும் 2-3 மாடு இருக்கு, அதை பத்தி டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்படி இங்க வந்துருக்கு அவரை மட்டும் அப்படியே ஃபுல் கவரேஜ் பேசுங்க. இது வந்து ஹெச்எப் கிராஸுங்க. இதுதான் இது வந்து கண்ணு போட்டுருச்சுங்க, கால கண்ணு போட்டுருக்குங்க. இப்போ கண்ணு போட்டுருங்களா? கண்ணு போட்டுருக்குங்க. எத்தனை நாள் ஆச்சுங்க? கண்ணு போட்டு குறைஞ்சபட்சம் நம்மள்ட்ட வந்து 6 நாள் ஆகுது. இங்க இருக்கிற மாடெல்லாம் பாத்தீங்கன்னா 10 நாள் 4 நாள் 8 நாள் 6 நாள் மாடு தான் கண்ணு போட்டுருக்கு. சரி சரி சரி. இது இன்னும் கெப்பாசிட்டி 22 லிட்டர் பால் வச்சிருக்காங்க. 22 லிட்டர் இன்னைக்கு கெப்பாசிட்டிக்கு? ஆமாங்க. ஓகே. நீ கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னா? நான் கண்ணு போட்டு 6 நாள் ஆகும். 6 நாள் ஆச்சு. என்ன கண்ணு போட்டுருக்கா? கால கண்ணு போட்டுருக்காங்க. 22 கெப்பாசிட்டி. ஆமாங்கண்ணா. ஓகே. சோ நல்ல. ஆனா 6 பல்லு மாடுங்க. 6 பல்லு மாடு. ஆமாங்க. சொல்லிடுறீங்க. ஆமாங்க. சூப்பர்ண்ணா சூப்பர். அதே மாதிரி குணமண்டல தங்கங்க. இந்த பாருங்க எங்க பால் வச்சிருக்கீங்க.
காம்போலாம் ம் சாப்பிட்டா தான் இருக்கு. அந்த மிஷின் போட்டு பால் கறக்கிறதுக்கு இந்த காம்பு நல்லா எல்லாத்துக்கும் செட் ஆகும், கைக்கு Set ஆகும். மிஷினுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும். சூப்பர்ண்ணா ஓகே இது 22 லிட்டர் கன்ஃபார்ம் 20 லிட்டர் கூட சொல்லாமாண்ணா இல்லைண்ணா 24 லிட்டர் பீசிட்டு இருக்குங்கண்ணா கேரண்டி. பேசிட்டு இருக்கிறீங்க ஓகே நான் அளந்து கூட நான் சாயந்தரம் அப்போ வீடியோ அப்லோட் பண்றேன், ம். அளந்து பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. சூப்பர்ண்ணா இதுக்கு மேல எதுவும் கேட்கல ஆனா இது பூராமே வெயிலுக்கு தாங்குற மாதிரி மாடா நான் வெயில் பாருங்க எப்படி அடிக்குது, நானும் வெயில தான் போட்டு வச்சுட்டு இருக்கிறேன். நீங்களே பாக்குறீங்க வெயில தான் நானும் எடுக்கிறேன், வெயில தான் போட்டு வச்சிருக்கேன். ஏதாச்சும் இலப்படிக்குதா தஸ் அடிக்குதான்னு பாருங்க, வெயில தான் இருக்குல்லாம். இப்போ நாம ஒரு 2 மாடு வாங்கி நான் ஒரு பிசினஸ் பண்ணோம்னா ஆமாங்க, எந்த மாதிரி மாடு வாங்கினா நல்லா இருக்குண்ணா நான் ஹெச்எப்லயும் வாங்கலாம், ம். ஜெர்சிலையும் வாங்கலாம். ஜெர்சிலி ஆமாங்க ஓகே ஜெர்சி எச்அப் எதுக்கு டிஃபரெண்ட் எதனா மாறுமாண்ணா ஆமாண்ணா, ஹெச்எப்லயும் ஜெர்சில டிஃப்ரெண்ட் மாறுங்கண்ணா. ம். இது பாத்தீங்கன்னா ஒரு 9 மாசம் வரையும் நல்ல பால் வருங்க. ம். நல்ல பால்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 17 லிட்டர் பஸ்னா ஒரு 5 லிட்டர் தொடர்ந்து இருங்க. ம். ஹெச்எப் பொறுத்த அளவுக்கு நம்ம வருஷம் ஃபுல்லா அந்த பால் எடுத்துட்டே இருக்கலாங்க. ஓகே இது சிந்துங்களா ஜெர்சிங்களா இது ஜெர்சிங்கண்ணா. ஜெர்சி ஆமாண்ணா. ஓகே ஓகே இவங்களை பத்தி அப்படியே கூட்டல் சீட்ல நான் இவங்க வந்து 2000க்குண்ணா, ம். இதுவும் 6 புல்லு மாடு தானா, இது 6 பல்லு காலக்கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. ம். 18 லிட்டர் கேரண்டி பால் பேசிட்டு இருக்காங்கண்ணா. 18 லிட்டர் ஆனா 14 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்குறேன். 14 லிட்டர் அதாவது 16 ஆமா கேரண்டி கொடுத்து நீங்க கொடுக்குறேன். சொல்ல இருந்து 2 லிட்டர் கம்மியா சொல்றீங்க ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா ஏன்னா ஜெர்சி பொறுத்த அளவுக்கு நம்மள்ட்ட போய் அவங்கள்ட்ட போய் தீனி கொடுக்க மாட்டாங்கண்ணா. இது மடி பொருத்தம்லாம் எப்படிண்ணா இருக்கு இன்னும் மடிப்பத்துல அம்சமா இருக்காங்கண்ணா. அப்புறம் பாருங்க இதோ முன்னாடி இதோ பாருங்க. மடியெல்லாம் நல்லா பாயிண்ட் நல்லா இருக்குங்கண்ணா. ம். காலக்கண்ணு போட்டிருக்காங்க. ம். பால் பீசுறது கீழே பீசுறதுல எந்த ஒரு கொஞ்சம் சூப்பா இருக்காங்கண்ணா நம்மள்ட்ட பொறுத்த அளவுக்கு. சூப்பர்ண்ணா எல்லாமே எங்க வேணா மேய்ச்சிக்கலாம்ண்ணா. ம். வெயில்ல ம். எது வேணா பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே ஓகே ஸ்டாப் பண்ணிடுங்க இது மூணாவது இது மூணாவது அண்ணா இவங்க ஜெர்சி கிராஸுங்கண்ணா. இவங்க மூணாவது எடுத்துங்க, பல்லு புதுவாய் மாடுங்க. நல்லா மடி பொறுத்து சூப்பரா ஆமாங்க, இருக்கு மடி பொறுத்துனா மூணாவது எடுத்துங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இதோட காம்பு அளவுலாம் நல்லா இருக்குங்கண்ணா. ஓ கண்ணு நம்ம வந்து பாருங்க சாஃப்டா இருக்கும். இன்னும் குறைஞ்சபட்சம் 10 நாள் அவங்க கண்ணு போடுறாங்க. 10 நாளுங்க ஆமா, இந்த ஃபுல் பை வரணுங்க. இங்க பாருங்க இந்த பை ஃபுல்லா வரணுங்க. 10 நாள் அவங்க கண்ணு போடுறதுக்கு. சூப்பர்ண்ணா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ம். நடுமுது சொல்லி நெத்தி சொல்லி ஒண்ணுங்க. ஓகே பார்த்தீங்கன்னா இதோட இது ஒண்ணுங்க, ம். ஜானுக்கு அரடி ஜானுக்கு ஒரு காம்பு இடைவெளி இருக்குங்க. பார்த்தாவே அப்படி நல்லா இருக்குங்க ஆமாங்க பாக்குறதுக்கே ஒரு மாடு வாங்கணும்னா இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆமாங்க. ஆனா இப்ப நாம வந்து வாங்குறவங்க ம். மாடு வாங்குறவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க எப்படிலாம் வாங்குறாங்கன்னா அது ஏன்னா ஒரு மாடு வாங்க தெரியாம போய் சில பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கே பாப்பீங்க அது கொஞ்சம் அப்படியே டீல் சொன்னீங்கன்னா நான் சொல்லி பார்க்கணும். ம். ஒவ்வொருத்தவங்க சொல்லி பார்ப்பாங்க. இப்போ ம். பண்ண வைக்கிறாங்கன்னா சொல்லி பார்க்க தேவையில்ல. பண்ண வைக்காதவங்க இப்போ வீட்டுக்கு 2 3 வாங்குறாங்க சொல்லி பார்ப்பாங்கண்ணா அவசியம். ம். அதே மாதிரி சொல்லி பார்க்கணும். பொருள் நல்ல பொருள் வேணும்னு பார்க்கணும்னா அதுதான் எப்படின்னு தெரியல உடம்பு மேல இருக்குங்களா, பால் கரை இருக்குன்னா நம்ம வந்து நான் சொல்றது வந்து வியாபாரத்துக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பால் பேசுறாங்க, அவங்கள மாதிரி ஆளு கூட கூட்டு வந்துட்டா பரவாயில்ல. இப்போ தெரிஞ்சு நம்ம சொல்லிடுவாங்க ஒண்ணு. ம். அது மாட்டை பத்தி தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு வந்து வாங்குறது பெஸ்ட் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படியே இவங்களை பத்தி சொல்லுங்கண்ணா. ஜெர்சி கிராஸுங்கண்ணா. ம். நான் இது வந்து 3,000ங்க. மூணாவது இது கொஞ்சம் குட்டை மாடு மாதிரி ஆமா குட்டை மாடுங்கண்ணா. 5 லிட்டர் பீஸ்னாங்க, ஆனா ஒரு 13 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுங்க. 13 லிட்டர் ஆமாங்க லோ பட்ஜெட்ல இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாங்கண்ணா. கொஞ்சம் லோ ஆமா பட்ஜெட் லோ பட்ஜெட் யூஸ் ஆகும். ஓகே 13 லிட்டர் கேரண்டி. ஆமாங்க. இப்போ சென மாடா இருக்குண்ணா. சென மாடு எத்தனை கண்ணு போட்டுருக்குண்ணா? 3,000 கண்ணு போட்டு. 3வது கண்ணு எத்தனை பல்லு பாடுனா? அது இது புதுவாய் மாடுங்கண்ணா. புதுவை மாடு தான். ஆமாங்க. ஓகே இது கால் அணைச்சு ஆனா அந்த ஒரு இருக்கிற மாடு எதுவுமே கால் அணைச்சு நம்மள்ட்ட எதுவும் தேவையில்லைங்கண்ணா. ம். பாருங்க சுழிங்க ஒன்று இருக்கும், நெத்தில ஒன்று இருக்கும். ம். மனமண்டல தங்கமா தானே இருக்கும் பாருங்க. இந்த பாருங்க நான் இங்க நிக்கிறேன், அது அங்க நிக்கிறது. தங்கமா தானே இருக்கு. ஓகே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் மடி இன்னும் 10 நாள் அவங்க கண்ணு போடுறது ஃபுல்லா வந்து கண்ணு போடுறது. கேண்டி ஒரு 10 நாள்ல கண்ணு போட்டுருண்ணா. ஆமா முன்ன பண்ண 2 நாள் நான் சொல்றதோட அவங்க சொன்னாங்க காட்டுறாங்க, நான் அதே மாதிரி சொல்லிடுறேன். சூப்பர். அதே மாதிரி 13 லிட்டர் கேரண்டி. 13 கேரண்டி. ஓகே லைனா தெரியுற மாதிரி பா. ஆனா அப்படியே இந்த கடைசி மாடுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அவங்க 4 பல்லு 4 பல்லு 2000 சிந்து கிராஸ் டைப். சிந்து கிராஸ் இதுதான் சிந்து கிராஸ்ங்களா? ஆமாங்க. ஒரிஜினல் கிடையாது. ஆமாங்கண்ணா சிந்து கிராஸ். ஓகே ஓகே ஓகே. இதோட கெபாசிட்டி வந்து 15 லிட்டர் கேரண்டிண்ணா. 15 லிட்டர் கேரண்டி. ஆமாங்கண்ணா. 2000 கன்ஃபார்ம் சொல்லாமண்ணா? கன்ஃபார்ம் சொல்லலாம்ண்ணா. எத்தனை ஈத்து இறங்கி இருக்கு? 2000ண்ணா இது. 2000. ஆமாங்க. எத்தனை பல்லு போட்டுன்னு சொன்னீங்கன்னா? 4 பல்லு. 4 பல்லு. ஆமாங்க. ஓகே ஒரு மாடு வந்து எத்தனை வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம்ண்ணா? நம்ம பராமரிப்பு பொறுத்துண்ணா. சூப்பர்ண்ணா. நான் எதுவுமே பேச முடியாது. நீங்க நம்ம எனக்கு தெரிஞ்சு 5 கண்ணு வரையும் வச்சிருந்துருக்காங்க. நம்ம ஒரு மாடு பொருள் வந்து உடம்பு இலக்கி விடாம வச்சிருந்தா எத்தனை கண்ணு வர வச்சிருக்கலாம். சூப்பர்ண்ணா. இது எத்தனை லிட்டர் வரைக்கும் பால் கறக்குதுண்ணா?
இதோட 17 லிட்டர் பேசுனாங்க, ம். 5 லிட்டர் கேரண்டி கொடுக்குறேண்ணா. 15 லிட்டர் கேரண்டி. ஆமாங்கண்ணா, 4 பில்லுங்கண்ணா. சிந்து கிராஸுங்க, அப்புறம் நெத்தியில ஒரு சொல்லி, ம். நடுமுல ஒரு சொல்லிங்கண்ணா. உடம்பு நல்லா அண்டு கட்டு உடம்புண்ணா. பாருங்க மடி பாயிண்ட்லாம் பாருங்க லூஸா இருக்கும், காம்பு நல்லா ஊசி காம்புண்ணா. பால் இந்த காம்பு டைட்டு கீட்டுக்கும் போது நம்மள்ட்ட எது இல்லைண்ணா. எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டைப் தானே இருக்கும் தம்பி. ஆனா அப்படி இங்க வந்துருங்கண்ணா, இங்க வந்து நின்னுங்கண்ணா. தம்பி, நீ மாடு வாங்குறவங்க, ஆனா நம்மகிட்ட மாடு வாங்குறவங்க டெலிவரி வசதி உண்டுன்னு இருக்கிறீங்க. ம். அது ஒரு கிலோமீட்டருக்கு 18 ரூபான்னு இருக்கிறீங்க. அதுல இருந்து கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கானா? பண்ணிக்கலாம், என்ன பண்ண நீங்க எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க அவங்க வீட்டுக்கே கொண்டு நம்ம வந்து ஆல் இந்தியா போட்டுருக்கலாம்ண்ணா. ஆல் இந்தியா இப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே? ஆமாண்ணா, தமிழ்நாடு ஃபுல்லா, கர்நாடகா கொடுத்துருக்கான், கேரளா கொடுத்துருக்கான். கேரளால எங்க மாடு குறைஞ்சபட்சம் ஒரு 20 மாடு புக் போயிருக்குண்ணா. ஓகே, நம்ம வீடியோல பார்த்தே மாடு புக் பண்ணிக்கலாமாண்ணா? அப்ப புக் பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே, என்னால நல்ல மாடை எங்க வீட்டுல கொண்டு சேர்த்திருங்க அப்படின்னா அது கேரண்டியாண்ணா? கேரண்டிண்ணா. ஏன்னா நிறைய பேர் வந்து பணம் நான் அக்கௌண்ட்ல போட்டேன், மாடு வரல அப்படிங்க நிறைய பிரச்சனைகள் நீங்களே பாத்துருப்பீங்க. நான் பாத்துருக்கேன், நான் பாக்கணும்னு சொல்லல, பாத்துருக்கிறேன். நம்மள்ட்ட பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்கும் 100% கேரண்டி. 100% கேரண்டி. ஆமாங்க. ஓகே, உங்க ஃபார்ம் நேம், உங்க ஃபோன் நம்பர் அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுறேன். அந்த ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க. நம்ம ஃபார்ம் பேர் நான் சொல்லிடுறேண்ணா, மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன். கவி டெய்ரி ஃபார்ம்னா நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து அது இதில் கொடுத்துறேன்னா, டிஸ்பிளேல கொடுத்துறேன்னா, அது கான்டாக்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. எதாக இருந்தாலும் அதேமாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நம்மள்ட்ட வண்டியிலலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். எந்த இருந்தால் நம்ம இடம் இருக்கிற இடம் வந்து அது நான் சொல்லிடுறேன். கவி டெய்ரி ஃபார்ம், சேலம் மாவட்டம் தலையாசல் வட்டம் வடகுமரை என்ற கிராமத்தில் இருக்குங்கண்ணா நம்ம ஃபார்மு. எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 மாடு கம்மியில் இருக்குங்கண்ணா. பார்த்தீங்கன்னா நம்ம மாடு நம்மள்ட்ட இருக்கிறத பார்த்தீங்கன்னா சிந்து கிராஸுங்கண்ணா, ஜெர்சி கிராஸுங்கண்ணா, ஜெர்சி இருக்குங்க. அதேமாதிரி ஹெச்எப் கிராஸுங்க. ஹெச்எப்ல ஒரு நூல் கிரு கிராஸ் வருங்க, அதுவும் இருந்தால் நம்மள்ட்ட எடுத்துக்கலாம்ண்ணா. இந்த எனி டைம் எடுத்துக்கலாம்ண்ணா. ஆனா நம்மகிட்ட எந்த மாதிரி மாடுலாம் வாங்கி தர முடியும்னா? நம்மள்ட்ட என்ன மாதிரி வேணும்னா சிந்து கிராஸுங்க, ஜெர்சிங்கண்ணா, ஹெச்எப் கிராஸுங்க. கிரு கேட்டா கிரு எடுத்து அதுவும் எடுத்து கொடுத்துடலாம். ஆமாங்கண்ணா. ஓகே, நல்ல பால் கறவையா எனக்கு மாடு வேணும்னா அப்படினால அதுவும் எடுத்து கொடுத்துடலாம். கண்டிப்பா நம்மள்ட்ட இருக்கிறது பால் கறவை. தலை ஈத்தும்பாங்களாண்ணா? தலையத்துல வந்து வருங்கண்ணா. ஹெச்எப் கிராஸ்ல ஹெச்எப்ல எடுத்துக்கலாங்கண்ணா. ரேட்டு மட்டும் என்ன? அது வந்து பிரைஸ் போன்ல பேசிக்கலாம்ண்ணா. போன்ல பேசிக்கலாமா? ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. இந்த வெயில எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.